அப்ப இந்த வருஷமும் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாதா? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அதாவது இப்ப என்ன ஆச்சுன்னா, என்னடாச்சுன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேவின் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்கள அஃபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது மார்ச் 19 ரிலீஸ் ஆக வேண்டிய டாக்ஸிக் படம் ஜூன் மாசத்துக்கு அஃபிஷியலா போஸ்ட்பான் ஆனதா ஒரு ரிலீஸ் விட்டுருந்தாங்க. இதுக்கும் ஜனநாயகனுக்கும் என்ன சம்பந்தம்னா, 2 படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே கேவின் ப்ரொடக்ஷன் தான். ஸோ இப்போதைக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சாலும் ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணாம ஜூன் மாசம் தள்ளி வச்சுட்டு டாக்ஸிக் படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு ஜூன் மாசம் ஜனநாயகனை ரிலீஸ் பண்ற மாதிரி தான் பிளான் வச்சிருக்கிறதா நியூஸ் வந்துட்டு இருந்தது. அப்படி வரியா? இப்ப டாக்ஸிக்கும் ஜூனுக்கு தள்ளி போயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் துரந்தர் 2 ரிலீஸ். இல்ல ஜனநாயகன் மாதிரி சர்டிஃபிகேட்டை லேட்டா வாங்குறதுன்னு பிரச்சனை வரக்கூடாதுன்னு கூட தள்ளி வச்சிருக்கலாம். ஆனா இன்னும் அண்ணாவோட ஃபேன்ஸ் மார்ச் 19 ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது, அதனாலதான் டாக்ஸிக்கை தள்ளி வச்சுட்டாங்க, சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க.